ரீகேப். போன வீடியோவில் வீஸ்லீஸ், ஹாரி, மூடியும் டாங்ஸும் மிஸ்டர் வீஸ்லியை சென்ட் மங்கோஸ் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அங்கே மிஸ்டர் வீஸ்லி மூடிக்கிட்டையும் டாங்ஸ்கிட்டையும் பேசும்போது ஹாரியை யூனோஹூ பொசஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு டம்பிள்டோர் நினைக்கிறதா சொல்லறாரு. இதை ஹாரியும் மற்ற வீஸ்லீஸும் எக்ஸ்டெண்டபிள் இயர்ஸை வச்சு ஒட்டு கேட்டுடுறாங்க. இதை கேட்டு ஹாரி ரொம்பவே பயந்துடுறான். சாப்டர் 23 பார்ட் 1. இதனால தான் டம்பிள்டோர் ஹாரியோட கண்களை இப்பெல்லாம் பார்க்கறது இல்லையா? அவனோட கண்களை பார்த்தா வால்டமோட்டை பார்த்துருவாருன்னு நினைக்கிறாரோ? அவனோட க்ரீன் கலர் கண்கள் வால்டமோட்டோடது மாதிரி ஸ்கார்லெட்டா அந்த பாம்பு மாதிரி மாறிடும்னு நினைக்கிறாரோ என்னவோ. வால்டமோட்டோட முகம் ப்ரொஃபஸர் குரலோட தலைக்கு பின்னாடி வந்த மாதிரி அவனுக்கும் வந்துருமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவனோட கையை தலைக்கு பின்னாடி தடவி பார்க்கறான். அவனுக்கு அவனே ரொம்ப அழுக்கா சுத்தமில்லாத மாதிரி, அவன் ஏதோ ஒரு கிருமியை வச்சிருக்க மாதிரி, அவன் எங்கேயும் உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவன் மாதிரி ஹாரி யோசிக்கிறான். அவன் அந்த பாம்பை பார்க்கல, அவன் தான் அந்த பாம்பா இருந்திருக்கான். அவனுக்கு அப்போ இன்னொரு விஷயமும் தோணுது. அவரை பின்பற்ற ஆட்களை தவிர வேற ஏதோ நோக்கி வால்டமார்ட் தேடி அலையிறாரு. அவரால் மட்டுமே திருட்டுத்தனமா எடுக்கக்கூடிய அந்த விஷயம் ஒரு வெப்பன் மாதிரி போன தடவை அவர்கிட்ட இல்லாதது அப்படின்னு சீரியஸ் சொன்னது அவனுக்கு ஞாபகத்தில் வருது. நான் தான் அந்த வெப்பன் அப்படின்னு ஹாரி நினைக்கிறான். அவனோட நரம்புக்குள்ள விஷம் போற மாதிரி அவனுக்கு தோணுது. அவங்க இப்போ ட்ரெயினில் போகும்போது அவனுக்கு வேர்த்தே போயிடுது. என்னதான் வால்டமார்ட் யூஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால தான் என்னை சுற்றி எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது என்னோட ப்ரொடெக்ஷனுக்காக கிடையாது, என்கிட்ட இருந்து மற்றவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அது ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஹாக்வர்ட்ஸில் அவனை யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் அன்னைக்கு ராத்திரி அவன் மிஸ்டர் வீஸ்லியை அட்டாக் பண்ணியிருக்கான். வால்டமார்ட் தான் அவனை அப்படி பண்ண வச்சிருக்காரு. இப்போ கூட அவனுக்குள்ள அவர் இருக்கலாம். அவனோட எல்லா எண்ணங்களையும் கேட்டுக்கிட்டு ட்ரெயின் இப்போ ஒரு டனல்குள்ளே போய்கிட்டு இருக்கு. ஐயோ ஆல்ரைட் ஹாரி டியர் அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி கேட்குறாங்க. நீ பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லையே, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கா என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. எல்லாரும் இப்போ அவனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் வேகமாக இல்லை அப்படின்னு தலையை அசைச்சிட்டு வெளியே இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்குறான். அவங்க இப்போ ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்து கிரிமால் பிளேஸை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹாரி, நீ நிஜமாலே நல்லா இருக்கியா அப்படின்னு மிஸ்ஸஸ் வீஸ்லி திரும்பவும் கேட்குறாங்க. நீ ரொம்ப வெள்ளரி போய் இருக்க, இன்னைக்கு காலையில் நீ தூங்குனியா? உள்ளே போனதும் நீ நேராக போய் தூங்கு, டின்னருக்கு முன்னாடி ஒரு சில மணி நேரமாவது தூங்கு, ஆல்ரைட் அப்படின்னு அவங்க சொல்லுறாங்க. ஹாரி ஆமாம் அப்படின்னு தலை அசைச்சிட்டு கிரிமால் பிளேஸுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் நேராக அவன் பெட்ரூமுக்கு போகிறான். பெட்ரூமில் அந்த 2 பெட்ஸ்க்கு நடுவில் அவன் குறுக்கவும் நடுக்கவுமா நடக்க ஆரம்பிக்கிறான். அவனோட மூளைக்குள்ள 1000 கேள்விகள் இருந்தது. ஒன்னொன்று விட ரொம்பவே மோசமானதாக இருந்தது. எப்படி அவன் ஒரு பாம்பா மாறினா? அவன் ஒரு அனிமேகஸாக இருப்பானோ? இல்லை அவனால் இருக்க முடியாது. பெர்ஹாப்ஸ் வால்டமார்ட் வந்து ஒரு அனிமேகஸாக இருப்பாரோ? இருக்கலாம், அது ஃபிட் ஆகும். அவர் வந்து ஒரு பாம்பா மாறிப்பாரு. அவர் என்ன பொசஸ் பண்ணும் போது அப்படிதான் மாறிட்டவங்க போல. இருந்தாலும் அவன் எப்படி லண்டனுக்கும் திரும்ப அவனோட பெட்டுக்கே 5 நிமிஷத்துல எப்படி போயிட்டு வந்தான்றது தான் இப்போ கேள்வியாக இருக்கு. ஆனால் வால்டமார்ட் தானே உலகத்திலே பவர்ஃபுல்லான விசார்ட், அதாவது டம்பிள்டோரை தவிர்த்து. மேபி அவருக்கு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு ஈஸியான விஷயமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவனுக்கு இன்னொரு எண்ணமும் வருது. வால்டமார்ட் அவனை பொசஸ் பண்ணியிருந்தாருன்னா இப்போ ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே கிளியரான வியூ அவருக்கு இருக்குமே. யார் ஆர்டரில் இருக்காங்கன்னு, எங்கே சீரியஸ் இருக்காருன்னு நிறைய விஷயம் அவன் கேட்கக்கூடாதெல்லாம் அவன் கேட்டிருக்கானே. சீரியஸ் வந்து நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். அவன் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். அவன் கிரிமால் பிளேஸை விட்டு உடனடியாக கிளம்பணும். அவன் ஹாக்வர்ட்ஸ்லேயே கிறிஸ்மஸ்க்கு இருந்திருக்கலாம். அப்படின்னா மற்றவங்களாவது சேஃபாக இருந்திருப்பாங்க, அட்லீஸ்ட் இந்த ஹாலிடேஸ் டைமில். அப்புறம் ஹாலிடேஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துடுவாங்களே. அவன் அடுத்த தடவை யாரையாவது இன்ஜூர் பண்ணிட்டானா? சீமஸையாவது டிஎன்ஏயாவது நெவிலையாவது அவன் நடக்கிறத நிறுத்திட்டான். அவன் இப்போ ஃபீனியஸ் நிகலஸோட எம்டியான பிக்சர் ஃப்ரேமை பார்க்குறான். அவனுக்கு வேறு வழியே இல்லை. அவன் ப்ரைவேட் டிரைவுக்கு தான் திரும்ப போகணும். விசார்டிங் வேர்ல்டில் இருந்து அவன் தனியாக போய் தான் ஆகணும். அவன் ப்ரைவேட் டிரைவுக்கு போனால் டர்ஸ்லிஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். அவனோட ட்ரங்கை மூடிட்டு வேகமாக ஹெட்விக்கை தேடுறான். ஹெட்விக் ஒன்றும் ஹாக்வர்ட்ஸில் தான் இருக்குது, அதோட கேஜை தூக்கிட்டு போக தேவையில்லை அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே அவனோட ட்ரங்கை பிடிச்சி இழுத்துட்டு கதவை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். வீட்டை விட்டு ஓடுறியா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அவன் திரும்பி பார்க்குறான். ஃபீனியஸ் நிகலஸ் அவரோட போர்ட்ரேட்டில் வந்திருக்காரு.
இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு திரும்பவும் அவனோட ட்ரங்கை இழுத்துட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். நான் என்ன நினச்சேன்னா கிரிஃபிண்டரில் இருக்கிறவங்க எல்லாம் தைரியமானவங்களா இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ கிரிஃபிண்டரில் இருக்கிறத விட ஸ்லிதரன்ஸ்லேயே இருந்திருக்கலாம். நாங்கள் ஸ்லிதரன்ஸும் ரொம்ப பிரேவ் தான், ஆனால் முட்டாள்கள் இல்லை. ஃபார் இன்ஸ்டன்ஸ் எங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து உங்களோட உயிரை காப்பாற்றுவீங்களா மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுவீங்களான்னு கேட்டால் எங்கள் உயிரை தான் நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்னோட உயிரை காப்பாற்ற ட்ரை பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு திரும்பவும் அவனோட ட்ரங்கை இழுக்கிறான். ஓ அப்படியா, அப்போ நீ இப்போது பெருந்தன்மையாக நடந்துக்க பார்க்குற. ஆல்பஸ் டம்பிள்டோர் கிட்ட இருந்து உனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லுறாரு. உடனே ஹாரி திரும்பி பார்க்குறான். என்னது அப்படின்னு அவன் கேட்குறான். நீ இருக்கிற இடத்துல இரு அப்படின்னு ஃபீனியஸ் சொல்லுறாரு. நான் தான் நகர்லையே, என்ன மெசேஜ் அப்படின்னு ஹாரி கேட்குறான். நான் இப்போ தானே சொன்னேன், டம்பிள்டோர் சொல்லுறாரு நீ இருக்கிற இடத்துல இருன்னு அப்படின்னு ஃபீனியஸ் திரும்பவும் சொல்கிறாரு. ஏன் நான் ஏன் இங்கே இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு? வேற என்ன சொன்னார் அப்படின்னு ஹாரி கேட்குறான். வேற எதுவும் சொல்லலை. இதை கேட்டதும் ஹாரிக்கு பயங்கர கோவம் வருது. ஸோ அவ்வளோதான் இல்லையா, நீ இங்கேயே இருன்னு சொல்கிறத தவிர நான் போன வருஷம் அந்த டெமெண்டர்ஸால் அட்டாக் பண்ணும்போதும் அதுதான் சொன்னாங்க, இருக்கிற இடத்துல இரு, க்ரோனப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்கன்னு. நாங்கள் உங்ககிட்ட எதை பற்றியும் சொல்ல மாட்டோம், ஏன்னா உன்னோட சின்ன மூளைக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு ஹாரி கேட்குறான். இதுதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் டீச்சராக இருக்கும் போதும் எனக்கு பிடிக்காத விஷயம் இதை தான். நீங்கள் சின்ன பசங்க எப்போவுமே கரெக்டான ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு தோணுதா ஹெட்மாஸ்டர் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ் எல்லா சின்ன டீட்டெயில்ஸையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்போவாது யோசிச்சிருக்கியா, டம்பிள்டோரோட ஆர்டரை ஃபாலோ பண்ணும்போது எந்த ஒரு தீங்கும் உனக்கு வராமல் தான் இருந்திருக்கு. ஆனால் நீ எல்லா சின்ன பசங்க மாதிரியும் உன்னால் மட்டுமே ஆபத்தை கண்டுபிடிக்க முடியும்னோ அதுக்கான தீர்வையும் நீ மட்டுமே கண்டுபிடிக்க முடியும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? டார்க் லார்ட் எதை வேணாலும் பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆமாம், என்னை வச்சு தானே டார்க் லார்ட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்லறான். நான் அப்படி சொன்னேன்னா உன்கிட்ட பேசுகிறத விட எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது செய்கிறதுக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அவரோட ஃப்ரேமில் இருந்து நகர்ந்து போகிறாரு. அவர் அதிலேருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஃபைன் போங்க அப்படின்னு ஹாரி அந்த எம்டியான பிக்சர் ஃப்ரேமை பார்த்து கத்துறான். ஹாரி மறுபடியும் அவனோட ட்ரங்கை இழுத்து கொண்டு வந்து அவனோட பெட்டு பக்கத்தில் வச்சுட்டு பெட்டில் படுக்கிறான். அவனுக்கு தூங்குறதுக்கு பயமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ நேரம் அவன் தூங்காமல் இருக்க முடியும்? டம்பிள்டோர் அவனை இங்கே தானே இருக்க சொல்லியிருக்காரு. அப்படின்னா அவன் தூங்குறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காருன்னு தானே அர்த்தம். ஆனால் அவனுக்கு பயமாக இருக்குது. திரும்பவும் அதே மாதிரி நடந்துடுச்சுன்னா அவனோட தலைக்குள்ளே ஏதோ ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. அவன் திரும்பவும் அந்த எம்டியான காரிடாரில் நடக்கிறான். அங்கே ஒரு கருப்பு கதவு இருக்குது. அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணணும்னு பார்க்குறான். அவன் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஓப்பன் பண்ண முடியலை. அவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். எப்படியாவது உள்ளே போயிடணும். அவனோட ஹார்ட்டில் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை. அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டானா அதோட பெரிய விஷயமே எதுவுமே கிடையாது. அவனோட ஸ்கார் மட்டும் வலிக்காமல் இருந்தால் அவனால் நல்லா திங்க் பண்ண முடியும். ஹாரி, அம்மா டின்னர் ரெடி ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ தூங்கணும்னு நினச்சேன்னா அவங்க உனக்காக கொஞ்சம் சேவ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு ரான் சொல்லறான். ஹாரி அவனோட கண்ணை திறந்து பார்க்குறான். ஆனால் ரான் அதுக்குள்ளே வெளியே போயிட்டான். அவன் என் கூட தனியாக இருக்க விரும்பலை அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். மூடி சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அவனுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறான். யாருமே அவன் கூட இருக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தான் அவனுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருச்சே. அவன் அதனால டின்னருக்கு திரும்ப கீழே போகலை. அவன் திரும்பவும் தூங்கிடுறான். அவன் எதிர்க்கும் போது அடுத்த நாள் காலையில் ஆயிடுது. ரான் பக்கத்து பெட்டில் தூங்கிட்டு தான் இருக்கான். இன்னொரு சைட் ஃபீனியஸ் நிகலஸ் அவரோட போர்ட்ரேட்டில் நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருக்காரு. மேபி டம்பிள்டோர் ஃபீனியஸை ஹாரியை பார்த்துக்க சொல்லி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறான். அவன் சுத்தமாக இல்லை அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே இன்னும் ஜாஸ்தியாக ஆச்சு. அவன் டம்பிள்டோர் பேச்சை கேட்காம அவன் ப்ரைவேட் டிரைவ்க்கே போயிருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். எப்படி தான் இந்த ஹாலிடேஸ் ஃபுல்லாக அவன் இவங்களோட இருக்க போகிறானோ அப்படின்னு ஹாரி யோசிக்கிறான். அடுத்த நாள் காலையில் எல்லாரும் கீழே வீடு ஃபுல்லாக கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸை மாட்டுறாங்க. சீரியஸ் இந்த அளவுக்கு குட் மூடில் இருந்ததா ஹாரிக்கு ஞாபகமே இல்லை. ஆக்சுவலாக அவர் கேரல்ஸ் பாடிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹாரி அந்த ரூமை விட்டு வெளியே போகாமல் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான் தனியாக. லன்ச் டைம் அப்போது மிஸ்ஸஸ் வீஸ்லி அவனோட பேரை கூப்பிடுறாங்க. ஆனால் அவன் படுத்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்லலை. சாயந்தரம் ஒரு 6 மணி இருந்தபோது டோர் பெல் அடிக்குது. மிஸ்ஸஸ் பிளாக் போர்ட்ரேட்டில் இருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. மண்டங்கிசியில் வேறு ஏதாவது ஆர்டர் மெம்பர் வந்திருப்பாங்க அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு அவன் பக்பிக்கோட ரூம்லேயே இருக்கான். அவன் அங்கே தான் ஒளிஞ்சிருக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இருந்த ரூம் கதவை யாரோ பயங்கரமாக தட்டும் போது அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. நீ அங்கே தான் இருக்கேன்னு தெரியுது, வா வெளியே அப்படின்னு ஹெர்மைனியோட வாய்ஸ் கேட்குது. நீ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஹாரி கதவை திறந்துட்டு கேட்குறான்.
நீ உன்னோட அம்மா அப்பாவோட ஸ்கீயிங் போயிருப்பேன்னு நினச்சினே அப்படின்னு அவன் சொல்லுறான். வெல், உண்மையை சொல்லணும்னா ஸ்கீயிங் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. ஸோ அதனால் நான் இங்கே கிறிஸ்மஸ்க்கு வந்திருக்கேன். ஆனால் ரான் கிட்ட மட்டும் சொல்லிடாத. ரான் நான் ஸ்கீயிங்கை பற்றி சொல்லும் போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தான். அதனால் அவன்கிட்ட சொல்லிடாத. அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். ஆனால் நான் எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறதுக்காக ஹாக்வர்ட்ஸ்லேயே இருக்கிறேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அவங்க புரிஞ்சுப்பாங்க. எனிவே நம்ம உன்னோட ரூமுக்கு போகலாம்.